ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் இது சர்க்கரை நோயாளிக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை. இது நான் சொல்லலைங்க, நிறைய பேர் தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், நன்கு அறிந்தவர்கள் சொன்னக்கூடிய ரகசியம். அதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல உங்களுக்கு சர்க்கரை வியாதி அப்படின்னா இன்சுலின் குறைபாடு மூலமாக வரக்கூடிய ஒரு வியாதி, சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு குறைபாடு தான். நிறைய பேர் ஒரு நான் வீடியோவில் போட்டுக்குவேன் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத மாதிரி. உங்களுக்கு பிடித்தமான, உங்கள் உடம்புக்கு பிடித்தமானதை எடுத்துக்கங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேப்லெட்டை எடுத்துக்கணுங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணுங்க, சப்பாத்தி சாப்பிட்ணுங்க, களி சாப்பிட்ணுங்க. ஏங்க, சப்பாத்தி களின்றது ஏற்கனவே நம்ம பாடியில் அதுவும் ஒரு குளுக்கோஸ் தாங்க, அதுவும் சர்க்கரையை வகை சார்ந்தது தாங்க. அது சரியான உணவு இல்லை. உங்கள் பாடியில் குளுக்கோமீட்டர்னு ஒன்று வச்சுருக்கிறீங்களா, சர்க்கரையை அளக்கிறதுக்காக வேண்டி அந்த மிஷினை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சாப்பாடாக சாப்பிட்டு பாருங்கள். சாதம் சாப்பிட்டா குளுக்கோஸ் சர்க்கரை ஏறிடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உடம்புக்கு ஏறவே ஏறாதுங்க. சில பேர் பாவக்காய் சாப்பிட்டா குறையும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாவக்காய் சாப்பிட்டா ஏறும். சில பேர் தேன் சாப்பிட்டா குறையும், இது ஏறுன்னுவாங்க, உங்களுக்கு குறையும். ஆமாங்க, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு பொருள் வேறு வகையில் செயல்படும். நாம் காமனாக என்ன சொல்லிட்டாங்க டாக்டர்ஸுங்கெல்லாம், சாதம் சாப்பிடாதுங்க, இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, குளுக்கோஸ் அதிகமாக சேர்ந்துடும். அப்படி இல்லைங்க. நம்ம உடம்பு ஒரு மிஷின், அது உங்களுக்கு தகுந்தாற் போல் அது வேறு வகையில் தான். எப்படி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு உலகத்தில் எல்லாருக்கும் இல்லாத நம்மளுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி தாங்க உங்களுடைய மிஷினும். எல்லாருக்கும் வாய், கண், மூக்கு, உடம்பு, வயிறு எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் உங்களுடைய மிஷினு பெக்கூலியர் மிஷின், முற்றிலும் வேறுபட்டது. மற்றவர்களுக்கு ஏறுதுன்னா உங்களுக்கு குறையலாம். அப்போது ஒவ்வொரு உணவையும் எடுத்து சாப்பிட்டு செக் பண்ணுங்கள். சுகர் சாப்பிட்டா ஏறுதா, களி சாப்பிட்டா ஏறுதா, இறங்குதா, பாவக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்குதா, ஏறுதா, இறங்குதா, சப்பாத்தி சாப்பிட்டா ஏறுதா, இறங்குதா, சாப்பிட்டு பார்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையான உணவையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எடுத்து சாப்பிட்டு பின்னாடி, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி 1 ஹவர் அப்புறம் கழித்து எடுத்து பாருங்கள். அப்போ எது ஏறுது, இறங்குது, இதில் தெரிந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு ஏறுது அப்படின்னா உங்களுக்கு குறையலாம், மற்றவங்களுக்கு குறையுதுன்னா உங்களுக்கு ஏறலாம். ஆனால் அதனால தான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஏற்ற உணவை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்றதுக்கு இதுதாங்க காரணம். ஓகேங்களா?